ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டி ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டி ஸ்டோர்ஸில் வந்துட்டு இங்கே ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அரசியை காணும்னு சொல்லிட்டு பாண்டியன் மேலே ஓப்பன் பண்ணுற விஷயத்த கடைசியில் பார்த்தா இதுக்கு தான் நீ எங்களை கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் சதீஷோட அம்மாங்க. கடைசியில் என்னதான்ப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அரசி வந்து கண்டிப்பாக காணாமல் போயிருப்பா, நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு 3 அணுங்களும் வீரமாக அப்படியே என் தங்கையை நான் காப்பாற்ற போவேன்னு சொல்லிட்டு வீரமாக கிளம்புறாங்க. கிளம்புற டைமில் இருங்கடா நீங்கள் கிளம்பவே வேணாம், நானே ஆஜராகிறேங்கிறாங்க. கடைசியில் வந்தது யார்? நம்ம குமார் தம்பி பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. குமார் தம்பியை நிற்க வச்சு குத்துன்னு குத்துறாங்க. சும்மா இங்கிட்டு குத்துன்னு 3 பேரும் 3 பங்குக்கு அடிக்க வேணாமா, அதனால அடிங்கடான்னு போட்டு அடிச்சிட்டு இருக்க. என்னடா நீங்கள் பார்க்குறீங்க, உன் தங்கச்சி தான்டா என் கூட வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட தான் இருந்தா அப்படி இப்படின்னு பேச, என்னடா பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. நீங்கள் நம்மளால இந்த அரசியை கூப்பிட்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அரசின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே பார்க்கணுமே எல்லாரும் டெரேன்னு மிஸ் பிஜிஎம் போட்டு திரும்பி பார்க்குறாங்க. என்னதான் ஏன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா அரசி இறங்குறாங்க. இறங்கினோடனே தெய்வத்துக்கே மாறு வேசமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாண்டியனை பார்க்க, ஐயோ என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு, டே இத்தனை பீச்சும் எதுக்கடா, ஏதாவது 1-2 போடுங்கடா போதும்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சென்டிமெண்ட்டில் ஓவராக உருகிறாரே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நின்றுட்டு பார்க்க நம்ம அரசியை எங்கள் அப்பா அம்மாவையாட அசிங்கப்படுத்த பார்க்குறேன்னு அரசி ஒரு வேலை பார்த்துருக்காங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது ப்ரொமோவில் காமிச்சிருந்தாங்க. தாலி எடுத்து அவங்களே கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. கடைசியில் நின்று அவங்க எல்லாரும் முன்னாடி தாலி எடுத்து காமிக்க கோமதி மாயாக்காமே வந்துருச்சுன்னா பார்த்துங்க, கோமதியை கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் முழிச்சு பார்த்தா மீனா இருந்துட்டு இவளாடா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியக்குறி போட்டு பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியக்குறி போடுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்